முறைகேடான இறக்குமதி காரணமாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி முந்திரி ஏற்றுமதியில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மூலப்பொருளான முந்திரி கொட்டைகளினுடைய விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. அதாவது முந்திரி கொட்டை பருப்புகள் சட்டவிரோதமாக இறக்குமதியாவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. விலங்கு தீவனம், முந்திரி ஓடு, முந்திரி உமி என்கிற பெயரில் முந்திரியே இறக்குமதி நடப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சட்டவிரோத இறக்குமதி காரணமாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி முந்திரி பருப்புகள் ஏற்றுமதி கடும் நெருக்கடியை சந்தித்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களை களத்தில் இருந்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். ஓவர் டு தேவநாதன். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பன்ருட்டி, அந்த பன்ருட்டியில பலா மற்றும் முந்திரி மிகவும் புகழ் வாய்ந்தது. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த முந்திரி பணப்பயிராக இப்பகுதி விவசாயிகள் பயிரிடுகிற நிலையில முந்திரி ஏற்றுமதி பார்த்தோம் அப்படின்னா பல கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்நிய செலவாணியை நமக்கு ஈட்டி தருது. இந்த நிலையில தான் இந்த முந்திரிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதாக முந்திரி ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பன்ருட்டி முந்திரி அப்படின்ற போர்வையில வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் முந்திரிகள் சமீப காலமாக அதிகரித்துள்ள காரணத்தினால பன்ருட்டி முந்திரியோடைய அந்த ஏற்றுமதியானது பெருமளவில் பாதிக்கப்படுறதா தெரிவிக்கிறாங்க. அதாவது இந்த ஏற்றுமதி முறையற்ற அதாவது இந்த இறக்குமதி ஒரு முறையற்ற இறக்குமதியாக இருப்பதாக அவங்க தெரிவிக்கிறாங்க. பல பெயர்களில், அதாவது விலங்குகள் தீவனம் மற்றும் முந்திரி உமி போன்ற பல்வேறு பெயர்கள்ல இந்த முந்திரியானது இறக்குமதி செய்யப்பட்டு பன்ருட்டி முந்திரி என்ற போர்வையில் விற்கப்படுவதாகவும், பன்ருட்டியில் மட்டுமல்ல இந்திய அளவிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த முந்திரி ஏற்றுமதி ஒரு மிகப்பெரிய சவாலாக தற்போது மாறியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து அந்த முந்திரி ஏற்றுமதியாளர்கள் என்ன சொல்றாங்கன்றதை பத்தி இப்ப நம்ம கேட்கலாம். ஆக்சுவலா நம்ம முந்திரி இறக்குமதி ஒரு ராங் டிக்ளரேஷன், அதான் ஹெச்எஸ்என் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்கும் ஒரு ஹெச்எஸ்என் கோடு இருக்கும். அந்த ஹெச்எஸ்என் கோடு முந்திரிக்குன்னு வரும்போது அந்த டியூட்டி உண்டு. ஆக்சுவலாக அது டியூட்டி உண்டு. அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ராங் டிக்ளரேஷன், அனிமல் ஃபீட்ஸ், அந்த மாதிரி கேஷ்யூ ஹஸ்க்கு, அந்த மாதிரி விதமாக எடுத்துன்னு வராங்க. 3 விதமாக இம்போர்ட் உள்ளே கொண்டு வராங்க. ஒன்று இந்த கேஷ்யூ ஹஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லி இருக்கு. வியட்நாம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரியில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் கேஷ்யூஸ்க்கு டியூட்டி கிடையாது அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதில் அதை வச்சு நார்மல் கேஷ்யூவே அவங்க ரோஸ்டட் கேஷ்யூன்னு சொல்லிட்டு ராங் டிக்ளரேஷன் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு விதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செஸ் யூனிட் அண்ட் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை அவங்க இறக்குமதி பண்ணி அதை ரீஒர்க் பண்ணியோ இல்லை வேல்யூ ஆட் பண்ணி திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுதான் முறை. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க முந்திரி பருப்பை உடஞ்ச பருப்பை முழு பருப்புன்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணி அதை லோக்கல் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு வெளியில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு உள்ளே அதை வச்சு திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது ஒரு விதமான இது நடக்குது. இதால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. அதால் ஒரு பெரிய மந்த நிலை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க உள்ளே வர பொருளை நம்ம கன்சியூமருக்கு அதை வியட்நாம் பொருளோ இல்லை ஆப்பிரிக்கன் பொருளோ இம்போர்ட்டட் பண்ணி கொடுத்து அப்படின்னு சேல் பண்ண போகிறது இல்லை. அவங்க அது இந்தியன் பொருள் கம்மி விலைக்குன்னு பண்ணுறாங்க. அப்போ நார்மலாக அது இந்தியன் பொருள்னு வாங்கும் போது அவங்களுக்கு அந்த குவாலிட்டி அதில் டிஃபர் ஆகுது. அதால் அவங்க ஏமாற்றப்படுறாங்க. அந்த கன்சியூமர் ஏமாற்றப்படுறதால ஜென்யூனான ஒரு இந்தியன் சப்ளையருக்கு நிறைய நெருக்கடியை உண்டாக்குது. இதால் இந்த இம்போர்ட்டை தடுக்கணுன்றதுக்காக நாங்கள் நிறையா விதமாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் செக்ரட்டரிக்கு, அந்த மாதிரி டைரக்டர் கஸ்டம்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இதை மிக விரைவில் தடுத்தால் மட்டும்தான் இந்த கேஷ்யூ இண்டஸ்ட்ரி ஒரு திருப்பி நமக்கு பழைய லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா இந்த நிறைய பெரிய சவாலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ரோஸ்டட் கேஷ்யூன்னு கொண்டு வராங்க. ரோஸ்டட் கேஷ்யூன்னு சொல்லும்போது அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா ஒயிட் கேஷ்யூ இருந்தாலே அது அவங்க கிளியராக மாட்டிப்பாங்க. ஸோ அது கலர் மாறி இருக்கா, தன்மை மாறி இருந்தால் தான் ரோஸ்டடு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த டியூட்டி படி அதை அலோவ் பண்ணலாம். இது அதே மாதிரி இதை ஒரு லிமிடெட் போர்ட்டில் மினிமம் இந்தியாவில் செலக்டட் முந்திரி சார்ந்த போர்ட்டில் வர வச்சா கூட இது நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே தான் அதை பண்ண முடியும் இன்ஸ்பெக்ஷன். எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அது லிமிட்டடு போர்ட்டில் நல்லாயிருக்கும். இந்த வெளிநாட்டு பருப்பு வரதுனால இந்திய முந்திரி தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ப்ராசஸர்லாம் வாழ்வாதாரமே கேள்விக்குரிய ஆகிற நிலமையில் இருக்குது. ஆல்ரெடி கேரளா மாநிலம், பக்கத்து மாநிலம் கேரளா கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த நிலைமை தமிழ்நாடுக்கு வரக்கூடாது. ஸோ இந்த இல்லீகலாக வர இம்போர்ட் கர்னலை நட்ஸ் வருது, கர்னலை தடுக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கையும் கவர்மெண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி முந்திரி ஏற்றுமதியில் உற்பத்தியாளர்கள் சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் குறித்து செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய கள தகவல்களை பார்த்தோம்.